நேர் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நாளேடுகளின் இன்று என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு புத்தமுதிய காலையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த காலையும் உங்கள் எல்லோருக்கும் சுபீட்சமான ஒரு காலை பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைக்கும் வழமை போல 3 நாளேடுகளோடு வந்திருக்கின்றோம். நாளேடுகளில் இன்று என்கின்ற இந்த செய்திகள், அதாவது செய்தித்தாள்களிலே வெளியாகி இருக்கின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நேற்றிலிருந்து இன்று வரை உலக ரீதியாக பேசப்பட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய டிராகன் விண்கலம் இன்று அதிகாலை 3:34 மணி நேர துளிகளிலே புளோரிடா மாநிலத்தின், அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்தின் கடற்பரப்பிலே வெற்றிகரமாக வந்திறங்கிய செய்திகள் இன்று அதிகாலை முதல் சமூக வலைத்தளங்கள் ஊடாக எல்லோரும் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த செய்திகளுக்கு முன்னர் இந்த பத்திரிகைகள் வெளிவருவதன் காரணமாக இன்று இந்த விண்கலம் வந்து இறங்கும் என்கின்ற எதிர்பார்க்கை ரீதியிலான செய்திகள் மாத்திரமே இணைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே முதலில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டையாக 2 திணைக்களங்கள், வடக்கு ஆளுநர் பகிரங்க குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. அதாவது வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களத்தால் வடக்கு மாகாணம் அதிகமான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. இவை தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்துக்கு அதிகளவான நிதி பல்வேறு வகையில் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வினைத்திறனாகவும் ஒருங்கிணைந்தும் விரைவாகவும் நிறைவேற்றுவது தொடர்பாக கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் ஆகியோர் இணை தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களத்தால் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய பாதிப்பு இருப்பதாக குறிப்பிட்டார். மக்களின் மீள்குடியமர்வு, விவசாயம், அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு இடையூறாக இந்த 2 திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. வடக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி துறையில் மிகச்சிறந்த நிலையில் உள்ள போதும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவுகள் இல்லாமல் இருப்பது பெரும் பின்னடைவு. சட்டவிரோதமான மணல் அகழ்வு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றும் ஆளணிகள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும். இது தொடர்பில் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார் என்ற செய்தி தினக்குரலிலே பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது. அடுத்த செய்தியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதானி மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிரான 5 மனுக்கள் வாபஸ். மன்னாரில் காற்றாலையின் மின் நிலையத்தில் இயக்குவதற்கு அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா லிமிடெட் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்குவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட 5 அடிப்படை உரிமைகள் மனுக்கள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் திரும்ப பெறப்பட்டன. மன்னாரில் உள்ள காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகுவது குறித்து அதானி நிறுவனம் முதலீட்டு சபை தலைவருக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழலிலே இந்த சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்தை தெரிவித்துள்ளார். பின்னர் மனுதாரர்கள் இந்த விண்ணப்பங்களை வாபஸ் பெற நீதிமன்றத்தில் அனுமதியை கோரி மேலும் நீதிபதிகள் துர்ராஜா, AS நவாஸ், ஷிரான், குணரத்ன, அஞ்சலோ வெட்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவத்தின் ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுக்களை வாபஸ் பெற அனுமதி வழங்கியது என்கின்ற மாதிரியான செய்திகளும் பிப்ரவரியில் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்த நிறுவனம் கூறியது. ஆனால் 2 தரப்பினரும் வசூலிக்க வேண்டிய கட்டணங்கள் குறித்த உடன்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளதால் அதானி நிறுவனம் திட்டத்தை தொடர வாய்ப்புள்ளதாக தற்போதைய முன்னேற்றங்களை அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த செய்தியாக பார்த்தோம் சொன்னால், விஜயபாலவின் MP பதவி பறிபோகுமா? நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்ப அந்த அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக போடப்பட்ட அந்த வழக்குகள் சம்பந்தமாகவும் பல நாளேடுகளில் இந்த விஜயபாலாவின் MP பதவி சம்பந்தப்பட்ட விடயங்கள் கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த செய்தியும் பிரதானமான, அதாவது ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை சமர்ப்பிக்க நீதியரசர்கள் குழு அனைத்து தரப்பினருக்கும் 1 வாரம் அவகாசம் வழங்கியிருந்தது. இதனை அடுத்து மனுவை தொட முடியாது
தொடர முடியாது என்று சட்டமா அதிபர் மற்றும் பிரதிவாதிகள் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகள் தொடர்பாக உத்தரவை மே 5ஆம் தேதி அறிவிக்க அமர்வு முடிவு செய்துள்ளது. இந்த மனுவை மொட்டு தரப்பின் முக்கியஸ்தரான ரேணுக பெரேரா சமர்ப்பித்திருந்தார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் அதே வேளையில் ஜனாதிபதியின் தலைமை பணியாளராக பணியாற்றுகின்றார் என்ற தகவல் வெளியுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் பதவி என்பது ஒரு அரச பதவி கட்டிக்காட்டிய மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்துக் கொண்டே அத்தகைய பதவியை வகிப்பது அரசியல் அமைப்பின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றதாகும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டதாக இந்த விஜயபால எம்பியினுடைய விடயம் மிக ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏப்ரலில் பால்மா விலை உயரும். அதாவது பால் பவுடர் இறக்கும் உற்பத்தியாளர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் பால் பவுடர் பொருட்களின் விலையை 4.7% அதிகரிக்க முடிவு செய்துள்ளனர். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால் பவுடர் பாக்கெட்டின் விலை தேராயமாக 50 ரூபாய் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவைகள் மிக முக்கியமாக தினக்குரல் பத்திரிகையை இன்றைய நாளில் பிடித்திருக்கின்றன. அடுத்து வலம்புரி பத்திரிகை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் கோத்தபாய வழங்கிய உத்தரவு சட்டவிரோதம், உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஜனாதிபதியாக கோத்தபாய ராஜபக்ச இருந்த காலப்பகுதியில் அவர் வழங்கிய உத்தரவு சட்டவிரோதம் என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. இந்த அடிப்படை மனித உரிமைகளை மீறியமைக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் வேலியகொட சிறப்பு விசாரணை பிரிவின் கைது செய்யப்பட்ட ஹேனகம பொன்ஹோட்ட பிரதேசத்தில் வசிக்கும் காஞ்சனா பிரியதர்ஷினி மதுர பெருமா என்ற பெண் ஒருவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமைகள் மனுவின் தீர்ப்பை வழங்கி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட முறைகேடுகள், சட்ட ரீதியான மீறல்கள் என்று சொல்லி இந்த ஆட்சி காலத்திலே மிக மோசமான ஒரு ஆட்சி காலமாக தென்பகுதி மக்களுக்கு பல்வேறுபட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டதான ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அவை எல்லோற்றையும் இப்பொழுது சரி செய்ய முடிய காலப்பகுதியாக கோட்டாவினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்ற என்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வடமராட்சி புறா பொறுக்கியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு, கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியீடு என்கின்ற மாதிரி இருக்கின்றது. வடமராட்சி புறா பொறுக்கி ஆலடி எரிபொருள் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள காணியில் இருந்து இனம் காணப்படாத ஆண் ஒருவரின் சடலம் நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டிருக்கின்றது. நேற்று பிற்பகல் குறித்த பகுதியில் 65 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலம் பிரதேசவாதிகளால் இனம் காணப்பட்டதை அடுத்து இது குறித்து வல்வெட்டத்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது சடலமாக மீட்கப்பட்ட பிரஸ்தாப நபர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று இரவு ஜாழ் தலைமை போலீஸ் நிலையத்தின் தடயவியல் போலீசார் விசேட பரிசோதனை மேற்கொண்டிருந்தனர். கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வே பாஸ்கரனின் அறிவுறுத்தலின் பேரில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வல்வெட்டத்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த செய்தியாக வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலுக்கு உறுதியான கால வரையறை வேண்டும் என்கின்ற செய்தியை சஜித் கூறியிருக்கின்றார். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்க முடியுமான உறுதியான கால வரியை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் இந்த கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பக்கம் 72 பிரகாரம் 20,000 பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு உள்ளீர்த்தல், தகவல் தொழில்நுட்பத்துறையில் 3,000 பட்டதாரிகளை மற்றும் 9,000 விஞ்ஞான தொழில்நுட்ப கணித பட்டதாரிகளை உள்ளீர்த்தல்,
உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு, சுங்க திணைக்களத்திற்கு, வெளிநாட்டு சேவைக்கு, சுற்றுலா கைத்தொழில்துறைக்கு மேலும் 3000 பேரை உள்ளிருப்போம் என வாக்குறுதி அளித்திருக்கிறது. இவ்வாறு கூறியவாறு தொழில் கிடைக்காத காரணத்தினால் பட்டதாரிகள் பொல்துவ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கூறியது போலவும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளபடியும் தொழில் வழங்கும் தினம் குறித்து குறிப்பிட்ட கால அட்டவணை வழங்க முடியுமாக இருந்தால் பொல்துவ சந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். 2025 ஆண்டில் வேலையில்லா பட்டதாரிகளின் பொற்காலம் என்று தற்போதைய ஆளுந்தரப்பினரால் இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இதற்கான ஏற்பாடுகள் எதனையும் இதுவரையில் காணக்கூடியதாக இல்லை. அதனால் தொழில் வழங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் சரியான காலப்பிரிவு மற்றும் வேலை திட்டத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று சஜித் பிரேமதாசா கூறிய வேலையற்ற பட்டதாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த செய்தி பிரதான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக அவர்களுடைய நியமனங்கள் மறுதளிக்கப்பட்டு வருகின்ற சூழலிலே பல்வேறு பிரதேசங்கள், பல்வேறு மாவட்டங்களில் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றது. சஜித் பிரேமதாசாவுடைய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுடைய தேர்தல் கால தங்களுடைய கூற்றுக்களை வெளியிடுகின்ற போது பட்டதாரிகளுக்கான பொற்காலம் என்றும் பட்டதாரிகள் என்றும் இனி இந்த நாட்டிலே வேலை இல்லாதவர்கள் இருக்க முடியாது என்கின்ற மாதிரியான தங்களுடைய திட்டங்களை முன்வைத்திருந்தாலும் இன்று வரைக்கும் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பாக எதுவிதமான முன்னெடுப்புகளையும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள் மிக முக்கியமாக இருக்கின்றது. அடுத்து உதயன் பத்திரிகையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், உதயன் பத்திரிகை குருந்தூர் மலை விவகாரம் ஆராய்வதற்கு தனிக்குழு, பிரச்சனைகளை தீர்க்கப்படும் வரை ஆராய்ச்சி பணிகளுக்கும் தடை. முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு உருவாகியுள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரையில் ஆராய்ச்சி பணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற புத்த சாசனம், சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு மாகாணத்தின் மதத்தலங்கள், விகாரைகள் மற்றும் தொல்பொருள் சின்னங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வைத்துள்ள விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த பிரச்சனைகள் இன்று நேற்று தோற்றம் பெற்றவை அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுவிட்டன. தொல்பொருள் திணைக்களத்தில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்ததாக தமிழர் பணிபுரிகிறார்கள். தொல்பொருள் திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்படும். ஆட்சேர்ப்பின் போது தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வெடுக்குநார் ஆலயம் தொடர்பில் தொல்பொருள் திணைக்களம் முன்வைத்த பரிந்துரைகளுக்கு முரணாக செயற்பட்டதால் அந்த பிரதேசத்தில் பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுள்ளன. இந்த கோயில் அபிவிருத்திக்காக 36 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றதான அந்த செய்தி குருந்தூர் மலை தொடர்பாக வெளியாகி இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சொன்னால், திஸ்ஸ விகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு, அதாவது தையிட்டி திசவிகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் ஹனிதம சுனில் செனவி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள திசவிகாரை என்ற பெயரோடு விகாரைகள் காணப்படுகின்றன. இதில் தையட்டி திசவிகாரை காணியை அடிப்படையாக கொண்டு பிரச்சனைகள் புத்த சாசனம் மற்றும் சமய அமைச்சு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. கிராமிய பௌத்த விகாரைகளின் அபிவிருத்திக்காக அவதானம் செலுத்தியுள்ளது. அதே போன்று பூஜா பூமி திட்டத்தின் கீழ் விகாரைகளை போன்று இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், இஸ்லாமிய பள்ளிகளை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என்கின்ற மாதிரியாக ஒரு மிக முக்கியமாக வடக்கில் நிலவும் இவ்வாறான பிரச்சனைக்கு நல்லிணக்கத்துடனும் பொறுமையுடனும் தீர்வு காண வேண்டும். தமிழ் மக்களை வெறுப்புணர்வுடன் பார்க்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக திசவிகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு என்கின்ற செய்தி அதை வலியுறுத்தி இருக்கிறது. அடுத்து உள்ளூராட்சி தேர்தல் ஜாலில் நேற்று மாலை வரை 159 தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் நாடளாவிய ரீதியில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் 159 தரப்புகள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன என்று யாழ்ப்பாண மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் இ சஜீவன் தெரிவித்திருக்கின்றார்.
இது தொடர்பில் அவர் உதயனுக்கு மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் என எல்லாமாக சேர்த்து இதுவரை 159 தரப்புகள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. இவற்றில் காரநகர் பிரதேச சபை மற்றும் சாவச்சேரி நகர சபைக்காக போட்டியிடும் சுயேட்சைகள் தமது வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்துள்ளன. புதன்கிழமை இன்று மேலும் சில தரப்புகள் கட்டுப்பணத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்ததான அந்த செய்தி வந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிற ரீதியில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இது தொடர்பாக பல்வேறுபட்ட ஆயத்த நிலைகளில் ஏற்பட்டு வருவதை நாங்கள் செய்திகளினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையிலே மதத்தலங்கள் அனைத்திலும் பாகுபாடில்லாத அபிவிருத்தி, ஈஸ்டர் தாக்குதலில் சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது உறுதி, போதை மாபியாக்களை அழிக்க புதிய சட்டங்களை உருவாக்குவதாக ஜனாதிபதி அனுர உறுதி என்கின்ற செய்திகள் இருக்கின்றது. மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 11,081 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் 11,081 குடும்பங்கள் தமக்கு காணிகள் இல்லை என்று காணிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளன என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு அமைவாக குறித்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2024 மற்றும் 25ஆம் ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலர் பிரிவுகளில் காரநகர் பிரதேச செயலர் பிரிவில் 27 குடும்பங்களும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 823 குடும்பங்களும், கரவட்டி பிரதேச செயலர் பிரிவில் 796 குடும்பங்களும், யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவில் 2828 குடும்பங்களும், மருதங்காணி பிரதேச செயலர் பிரிவில் 342 குடும்பங்களும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 568 குடும்பங்களும், பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் 730 குடும்பங்களும், வேலணை பிரதேச செயலர் பிரிவில் 456 குடும்பங்களும், நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 1855 குடும்பங்களும் என்பதாக இந்த பிரதேச வாரியாக பிரதேச சபைகளின் வாயிலாகவும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் எப்படியான மக்கள் அந்த காணிகள் இல்லாமல் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு புதிய முயற்சியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக அந்த புதிய பட்டியலை வெளியீடு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு உதயன் பத்திரிகையும் மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உதயன், தினக்குரல், வலம்புரி போன்ற பத்திரிகைகள் இன்று பார்க்கின்ற பொழுது பிரதானமான செய்திகள் வெவ்வேறு செய்திகளாக காணப்படுகின்றது. சில நாட்களிலே மிக முக்கியமாக பிரதான செய்திகள் அனைத்து பத்திரிகைகளின் வழியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆனால் இன்று வெவ்வேறு தரப்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சிகளின் வாயிலாக இன்று 3 பத்திரிகைகளை பார்த்திருக்கின்றோம். மேலும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலே விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.